வெல்கம் டு சேனல். நான் உங்கள் வாசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தப்போ நான் என்னென்ன மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன செக்ஷன்லாம் எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்றதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் நான் பிகினராக இருந்தப்போ ஸ்டார்டிங் பேசிக்ஸ் கற்றுட்டு இருந்தப்போ எப்படி டைம் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பேங்க் எக்ஸாமோட பேசிக்ஸே தெரியாதப்போ நான் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிலீஷ்க்கு என்னென்ன இருக்குது, ரீசனிங்கில் என்னென்ன இருக்குது, குவான்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சிலபஸ் ஃபுல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னா அதில் என்னென்ன வரும், மெயின்ஸ் எக்ஸாம்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நோட் பண்ணி வச்சது ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டு வந்தேன். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குவான்ஸ் படிப்பேன், ஒரு நாள் ரீசனிங் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்ஸாக படிச்சுட்டு வந்தேன். ஸோ ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரீசனிங்லாம் ஒரே நாளில் பேசிக்ஸ் படிச்சிடலாம். இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் ஒரு 2-3 நாள் ஆகும். சிலாஜிசம்ஸ் மாதிரி இதெல்லாம் புரியறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வந்தேன். ஸோ எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக ஒரு 3.5 மாதம் ஆயிடுச்சு. 3.5 months கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் ரொம்பலாம் படிக்கல. ஒரு நாளைக்கு 4 hours தான் படிப்பேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours படிப்பேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்னிங் ஒரு 10 to 12 படிப்பேன். ஈவினிங் ஒரு 6 to 8 அவ்வளோதான் படிப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் படிக்கல. இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3.5 மாதம் அந்த பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா அதை விட சீக்கிரமாக கூட நீங்கள் பேசிக்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக கிளியர் பண்ணுறோம் அப்படின்றதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சுக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம். ஸோ சீக்கிரமாக பேசிக்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிடாமல் எல்லா டாபிக்ஸையும் ஒரு இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இன்டெப்த்தாக நீங்கள் அந்த பேசிக்ஸ் படிக்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வர மார்க் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். இல்லை நீங்கள் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகலைன்னா மார்க் போட திரும்ப போய் ஒவ்வொரு டாபிக்ஸாக அந்த பேசிக்ஸ் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறது அப்படின்ற பார்ட் ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு அந்த எல்லா டாபிக்ஸோட பேசிக்ஸையும் கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 மெயின்ஸ் எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த மெயின்ஸோட பேட்டர்னே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன தான் நிறையா மார்க் டெஸ்ட் போட்டாலும் அந்த மெயின் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு 2-3 மெயின்ஸாவது போய் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் என்னோட ஃபஸ்ட் எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க்காக தான் ஃபுல்லாக போட்டேன். ஸோ வேறு எதுவுமே படிக்கல. அதுக்கப்புறமா ப்ரிலிம்ஸ் மார்க்காக டெய்லி போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். கட் ஆஃபோட ஒரு 10-15 மார்க் அதிகமாக எடுக்கிற லெவலுக்கும் போயிட்டேன். ஆனால் ஒரு 2-3 மெயின்ஸ்லாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டும் அந்த பேங்கிங் அவேர்னஸ் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் எவ்வளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சு உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது எனக்கு புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி என்னோட டெய்லி ரொட்டீனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஷெடியூலை நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும்னு சொல்லி அதையே தான் முழுக்க படிச்சுட்டு இருந்தேன். வேறு எதுவுமே படிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஷெடியூல் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாலாம் எந்திரிக்க மாட்டேன். ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 8 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour 8 to 9 பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 9 to 10 ஒரு குட்டி பிரேக்கு. ஸோ பிரேக் விட்டதில் சாப்பிட்றது குளிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 10 to 11 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் AffairsCloud இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ 1 hourல எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஹவு டு டேக் CA நோட்ஸ் இன் 1 hourன்னு சொல்லி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்னோன்னா ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ 10 to 11 ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நோட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா 11 to 2 ஒரு 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படின்னா ஆல்டர்னேட்டாக போட்டேன்.
ஸோ அது வரைக்கும் வந்து ப்ரிலிம்ஸ்க்கே படித்தனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஓரளவு ஸ்ட்ராங் ஆனனால ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் போடுவேன், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் மார்க். ஸோ வீக்லி வந்து ஒரு 6 days படிக்கிறோன்னா ஆல்டர்னேட்டாக டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் மெயின்ஸ் மார்க். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போடலாம், இல்லைனா 3 கூட போடலாம். நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடுவீங்க, அந்த அனலைசிஸில் உங்களுக்கு நிறையா டைம் போகாது, அதனால் 2-3 மார்க் போடலாம். மெயின்ஸ் மார்க்னா வந்து 1 மார்க் போடலாம். ஸோ அதனால் வந்து அந்த மார்க்கை போட்டு வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிடுவேன், எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு மார்க் குறையுது, எதனால வந்து டைம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரேக்கு. அப்புறம் 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். ஏன்னா அந்த பேங்கிங் அவேர்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் IBPS போனதுக்கப்புறம் தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அதில் தான் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, என்னால் வந்து அதில் ஒன்று கூட ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அந்த 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதோட ஃப்ரீ சோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 4 to 5 வந்து பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு 6 to 8 வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் மார்க். ஸோ இந்த எல்லா வெப்சைட்லையும் ஃப்ரீயாக போடுவாங்க, நீங்கள் மார்க் டெஸ்ட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷனல் மார்க் வந்து 6 to 8 வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து அடாவில் இருக்கும், கிரேடப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து 6 to 8 செக்ஷனல் மார்க் வந்து ஃபுல்லாக வந்து போடுவேன். ஸோ அதில் வந்து அப்படியே டைம் போயிடும். ஸோ அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து என்னென்ன செக்ஷனில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஓவராலாக மார்க் போட்டிங்கன்னா ஓவராலாக ஸ்கோர் வந்துருமா. ஸோ இந்த மாதிரி செக்ஷனல் மார்க் போடுறப்ப எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறப்போ வந்து அன்றைக்கி காலையில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து குவிசஸ்லாம் வந்து AffairsCloudலேயே வந்து குவிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேங்கர்ஸ் அடா, கிரேடப் இதெல்லாம் வந்து குவிசஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குவிசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து பார்ப்பேன். ஸோ ஒரு 30 minutes பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா தூங்கிடுவேன். ஸோ திரும்ப காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். ஸோ இதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கிட்ட, ஸோ சப்போஸ் இப்போ ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள் தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸ் மார்க் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், வேறு எதையுமே வந்து போட மாட்டேன். ஸோ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பேன், ஜென்ரல் அவேர்னஸ் கூட அந்த ஒரு 1 week நான் படிக்க மாட்டேன், முழுக்க வந்து அந்த ப்ரிலிம்ஸ் மார்க் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மார்க் 6 மார்க்லாம் கூட வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிட்ட போகிறப்போ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வரும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் எப்போன்னு சொல்லி தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்கன்னா 11 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சால் அந்த 11 மணிக்கு டெய்லி வந்து மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிய நேரம் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 to 3 உங்களுக்கு எக்ஸாம் 3 to 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த நேரத்தில் நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்டு ஒரு டயர்டாகி தூங்கியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 week வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் போகிறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஃப்ளோ வந்து வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து உங்கள் மைண்டும் அந்த டைமுக்கு அதுக்கு ஏற்றாப்புல வந்து வேலை பார்க்கும், நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீனாக இருந்தது. ஸோ இப்படி சார் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால், ஸோ எல்லாராலையுமே அப்படி படிக்க முடியாது, கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் தலைவலிக்கும், பயங்கரமாக சிஸ்டம் பார்த்து மார்க் போட்டுகிட்டே இருக்கனால தலைவலிக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எனக்கு பிடிச்ச வீடியோஸ், காமெடி கிளிப்ஸு, ஸோ அந்த பரிதாபங்கள் வீடியோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா பார்த்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி பண்ணலாம், ஒரு 2 hours படிச்சுட்டு ஒரு 15 minutes வந்து பார்க்கலாம். அதை விட்டுட்டு இருந்து நீங்கள் ஒரு 1 மணி நேரம் படிச்சுட்டு பரிதாபங்கள், மைக் செட்டு, ஜம்ப் கட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு படிக்கிற அந்த மூடே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்கள், சாங்ஸ் கேளுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 hours 6 to 8 hours வந்து நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு படித்தா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், எனக்கு வந்து 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கேற்ற மாதிரி நான் ஷெட்யூல் போட்டுக்கிட்டேன். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாக வந்து எந்திரிக்கிற வந்து ஹேபிட் உள்ளவங்களா இருப்பாங்க, 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்கிறவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நிறைய நேரம் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்கிறது கொஞ்சம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கணும், இவ்வளோ டைம்லாம் படிக்கணும். ஷெட்யூலை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எந்தெந்த டைமில் நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வாரத்தில் 1 நாள் படிச்சுட்டு அடுத்து 3 நாள் விட்டுட்டு 4வது நாள் இப்போ இதை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸாம்ஸில் வந்து பலன் கொடுக்காது. அதனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாரத்தில் வந்து ஒரு 6 நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு போட்டுக்கோங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னோட ஷெட்யூல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஷெட்யூலை வந்து நீங்களே போட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சீக்கிரமாக வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். நன்றி.